ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பி பாட்டில், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான என் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அந்த 9 மாதம் கடந்து வந்து இந்த 10ஆம் மாதத்தில் இந்த 3ஆம் தேதியை காணும்படி கிருபை கொடுத்திருக்கார் நேசர். ஆனால் அவர் சொன்னதை மறக்கிற தேவனே இல்லை. அருமையான என் தெய்வ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ உனக்கு நான் பர்சனலாக பேசினேன், உன்னோட பேசினேன், நான் உன்னை மறக்கலை. அநேக நேரங்களில் சூழ்நிலை விரோதமாக எழும்பும்போது நமக்குள்ள ஒரு கலக்கங்கள் எழும்புகிறது. என்னை மறந்துட்டாரா? இல்லை, மறவாத நேசர் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னா நீதி செய்ய போகிறேன். இந்த நாள் இந்த செய்தியினுடைய தலைப்பு நீதியின் தேவன். அவர் ஒரு நாளும் அநீதி செய்கிறவர் அல்ல. மனுஷன் சொல்லிவிட்டு பேச்சு மாறி கடந்து போவார்கள். மாறாத நேசர் இந்த நாளில் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் கைவிடுவது இல்லை என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? யாக்கோபை பார்த்து பேசினார். இன்னைக்கு அந்த யாக்கோபு போல நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்காதீங்க. வார்த்தையின் வல்லமை இந்த நாளில் உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அவர் ஜீவனை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க உங்க கையின் பிரயாசங்கள் ஒன்றும் காணாதபடி வறண்ட ஒரு சூழ்நிலையில நிற்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தீங்க சுவாமி, நீர் வாக்கு மாறாதவர், நான் அந்த வாக்கை உறுதியாய் பிடிச்சிருக்கேன் சுவாமி, அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லும்போது, ஆண்டவர் உங்களுக்கு டியூன் வேண்டாம், மியூசிக் வேண்டாம், உங்க நாவிலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்க முடியுமோ துதிங்க. துதிக்கும் போது சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவன். நாம் அதை பெறும் வரைக்கும் நம்மிலே அவர் கிரியை செய்கிற தேவன். அவர் சொன்ன அந்த காரியத்தை முடிகிற வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணோன்னா பாதியில் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போக மாட்டோம். அதை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எழும்புவோம். இல்லைன்னா அதில் என்ன வராது? முழுமைத்துவம் வருவது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட நான் பேசியிருக்கேன்ப்பா, அந்த டீலை முடிச்சு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 33:5 அவர் சொல்றாரு, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதியிலும் நியாயத்திலும் உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஐயோ நான் நிறைய நாள் காத்துட்டேன், நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணலை, அது கிடைக்கவே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த நாளில் கர்த்தர் சொல்றாரு, எப்பா, நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நீதி செய்வேன். அடுத்து நியாயத்திலும் நான் பிரியப்படுகிற தேவன். ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவனே இல்லை அவர். அடுத்து அவர் சொல்றாரு இந்த இடத்துல, பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் அனுப்பினதை அது செய்து முடித்து அவருடைய சமூகத்துக்கு அது கடந்து போகும். உன் வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் என்ன காரியங்களை உங்களோட பேசினா, ஒருவேளை சர்ச்சில் இருக்கும்போது பேசியிருக்கலாம், இல்லை யாராவது ஒருவர் மூலமாய் பேசியிருக்கலாம், இல்லை உங்களுடைய டெய்லி எவ்ரிடே பைபிள் ரீடிங்கில் பேசியிருக்கலாம், உங்கள் தனி ஜெபத்தில் பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நண்பர் மூலமாக அந்த செய்தி வந்திருக்கலாம். பேசுகிறவர் கர்த்தர். அவர் பேசும்போதே அவர் அனுப்பினதை அவருடைய ஜனத்துக்கு அவர் செய்கிறவர். எப்படி செய்வாராம்? நியாயமாய் செய்கிற தேவன். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி மக்களை என்ன பண்றாங்களாம்? கத்தட்ட போறதே கிடையாது. எங்க போறாங்களாம்? கோர்ட்டில் போய் ஜட்ஜு முன்னாடி நின்று கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது, சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர் நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிறது. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அநீதிக்குள்ள அவர் கொண்டு போய் விடுகிற தேவனே இல்லை. ப்ராப்ளம் வந்துருச்சா, இம்மீடியட்டாக பேக் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அமைதியாக இருங்க, அவருடைய சமூகத்தில் துதிக்க ஆரம்பித்து விடுங்க. உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர்
மாற்றி போடுகிறவராயிருக்கா. ஒரு புயல் வந்தவுடனே என்ன பண்ணுது? புரட்டி போடுகிறது சூழ்நிலைகளை. அப்படிதான் பிரச்சனையை பார்த்தோன்னா கலங்கி போய் விடுகிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விட்டதை, இனி நான் எப்படி ஜீவிப்பேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்போதான் கர்த்தர் சொல்ல, எப்பா நான் இருக்கிறேன், நான் நீதி செய்கிற தேவன் ஐயா, நான் உனக்கு காருண்யத்தை அனுப்பி எங்கெல்லாம் உனக்கு ஃபேவர் கிடைக்கணுமோ, யாரோட கண்ணிலெல்லாம் உனக்கு தயவு கிடைக்கணுமோ, நான் அதை உருவாக்கி உனக்கு நீதி செய்வேன். அதனால ஜட்ஜு கிட்டேயோ கோர்ட்டுக்கிட்டேயோ போய் நீதி வேணும் என்று சொல்லி தேடி ஓடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட வாப்பா. அப்படி நீ வரும்போது கர்த்தர் எப்படி இருப்பாராம்? நீதி உள்ள நியாயாதிபதியாய். ஒரு நாளும் எதிர்பார்த்து போறாங்க கோர்ட்டுக்கு, ஆனால் அதே ஜட்ஜு ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட இருந்து கேஷ் வாங்கிட்டு நமக்கு அநீதியான ஒரு நீதியை சொல்கிறாங்க. கோர்ட் கிட்ட போகும்போது ஏமாத்தப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். உங்களுடைய பணம் வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு, உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டு. அருமையான என் தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். அப்பா கிட்ட வாங்க. அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நீதியை செய்யும்படி கடந்து வந்திருக்கேன்னு சொல்ல. சங்கீதம் 119 137 கர்த்தர் நீர் நீதிபரர். அவர் யாரா? நீதிபரர். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஏரியால நமக்கு ஒரு கிரேஸ் வேணுமோ அதை செய்யும்படி அவர் எழும்பி வருகிற தேவன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறோம்னா நிறைய பேருக்கு போய் சலாம் போட வேண்டியதா இருக்கும். அருமையான என் தேவ சன்னமே, இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். புறப்படுறதுக்கு முந்தி உங்களை தேவனோட சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிச்சுட்டு நீங்கள் கடந்து போகும்போது உங்களுடைய ஃபைல் ஃப்ரீயாக மூவ் ஆகும். யாரோட பேக்கெட்லேயும் போய் நீங்கள் பணம் போடவே வேண்டாம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பேப்பர் மூவ் பண்ணணுன்னா போய் பிரைப் கொடுத்து தான் ஆக வேண்டியது இருக்குது. அப்படி தான் இன்னைக்கு உலகம் தலைகீழாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த இடத்திலும் கர்த்தர் உனக்கு நீதி செய்ய வல்லவர். ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. அவர் சொல்லுகிறார், நான் என் வசனத்தை அனுப்பி என் ஜனத்தை என்ன பண்ணுவேன்? பிழை பூட்டுவேன், சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை உனக்கு செய்வேன். அவர் என்ன பண்ணுவாரா? கர்த்தர் நீர் நீதிபரர், உம்முடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், கரப்டா இருக்காது, எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. எஸ்னா எஸ், நோனா நோ. ஆண்டவர் அவர் சரியான வேளையில சரியான காரியத்தை செய்கிற தேவன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் காரியத்தை செய்யும்படியாய் உங்களுடைய ப்ராப்ளம் அப்படியே தேங்கி கடந்துதா, இன்னைக்கு கர்த்தர் அதை தட்டி அதை யாரோட கண்ணில் ஃபேவர் உண்டாக்கணுமோ அதை அப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுப்பேன் என்று சொல்றார். செம்மையானவர் என்னுடைய தேவன், நீதிபரர் எனக்கு செம்மையானதை செய்வார் என்று இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோட பேசுகிற தேவனாயிருக்கா. 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 5-7 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நம்ம என்ன செய்கிறோன்றதை குறித்து எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியம். ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் காட் ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து ஒரு பொறுப்புகளை கொடுத்துருப்பா. அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்கல்ல, என் இயேசுவின் கண் என்னை காண்கிறது. நான் ஒரு காலமாக என்ன பண்ண மாட்டேன்? மனுஷனுக்கு ஏற்றபடி நான் என்னுடைய காரியங்களை மாற்ற மாட்டேன். கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்? எச்சரிக்கையாக இருப்பேன். அவரிடத்துல என்ன உண்டு? அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? அவரிடத்துல நியாயமும் முகதாட்சணியமும் பரிதானமும் செல்லாதான். முதலாவது பாயிண்ட்டு, அவர் அந்த இடத்துல அவர்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை நம்ம கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரா? அந்த இடத்துல அநியாயமான ஒரு காரியமும் உங்களுடைய லைஃப்குள்ள என்ட்ரி பண்ணாதபடி முதல்ல அதை பிரேக் பண்ணி எடுத்து போடுவாராம். 2வது, அவர் பட்சபாரம் உள்ள தேவன் அல்ல. முகதாட்சியத்துக்கு அதுதான் மீனிங்கு. 3வது, எங்கேயும் போய் லஞ்சம் கொடுத்து உங்கள் பேப்பரை மூவ் பண்ண வேண்டாம். உங்களுடைய பணம் வீணாகாதபடி, உங்கள் டைம் வீணாகாதபடி, உங்களுடைய உழைப்பு வீணாகாதபடி தேவன் உங்களுக்கு முன்னாடி செல்லுகிற தேவன். அவர்கிட்ட என்ன ஆகாதான்? பரிதானம் செல்படி ஆகவே ஆகாது. கொஞ்சம் பைசா கொடுத்து மேக்கப் பண்ணிடலாம். நோ,
அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதியை செய்து நன்மையானதை நமக்கு என்ன பண்ணுவாராம், ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கா. நமக்காக இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், வழக்காடுகிற தேவன் நம்மை ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், ஏமாத்தவே மாட்டாருங்க. வாய்க்கு சொல்லுவாங்க, எப்ப நாளைக்கு வரேன்ப்பா, நான் கூடயே வருவேன், பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் உனக்கு செய்வேன். அந்த நம்பரை போட்டால் நாட் ரீச்சபிள் ஆகும். அப்படியே வீட்டுக்கிட்ட போனால் வீடு பூட்டி கிடக்கும். மனுஷன் அவ்வளோதான். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் சொல்றாரு, உன் ப்ராப்ளத்தை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். நீ எப்போ உன்னுடைய ப்ராப்ளத்தை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றியோ, நான் இறங்கி உனக்கு என்ன பண்ணுவேன், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவேன். அடுத்து கண்ணீரினாலோ அழுது ஜெபம் பண்ணி நான் எப்படியாவது காரியத்தை சாதிச்சிடறேன் அப்படிலாம் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாதுங்க. நோ, உங்கள் கண்ணீருக்கு மயங்குறவர்ல உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் இருந்தால் இறங்கி அற்புதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை அனுப்பி விட்டு வேலையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணான். அப்படியெல்லாம் ஆண்டவரை லஞ்சத்துக்கு விலை போட்டு வாங்கவே முடியாது. உங்களுடைய காணிக்கைக்காக அவர் காத்துட்டு இல்லைங்க. ஐசையா 45:4 அவர் பொக்கிஷம் புதையல் வச்சிருக்காரு. யாருக்கு? அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய ஜனத்துக்கு. அவரை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, ஏமாத்தவே முடியாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யார்? பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசுகிறார். அப்போஸ்தலர் 10:34 பார்க்கும்போது, தேவன் பட்சபாரம் பார்க்கிற தேவனே இல்லை. அவர் பார்ஷாலிட்டி காட் இல்லை. எஸ்னா எஸ், நோனா நோ. அவர் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறவர் இல்லை. அவர் நீதிபரர். இன்னைக்கு அந்த தேவன் இறங்கி சொல்றாரு, ஐயா உன் காரியத்துல நான் உனக்கு நீதி செய்வேன். எங்க உனக்கு ஃபேவர் உண்டாகணுமோ அதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். அவனுடைய பிரயாசத்தின் படி, அவன் திறமையின் படி, அவன் எடுத்துக்கொண்ட உபவாசம், ஜெபம், அதுக்கு ஏத்த பலனை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 103:6 பார்க்கும்போது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். சில நேரம் ஒடுக்கப்படும் போது, ஆஃபீஸில் ஒடுக்கப்படுவோம், நம்மளை அப்படி ஒரு கால் தூசிக்கு மதிப்பாங்க, தூக்கி அடிப்பாங்க. உடஞ்சி போயிடாதீங்க. அந்த மனுஷனுடைய காரியத்தை பார்த்து, நான் யாருக்காக செய்கிறேன், இயேசுவுக்காக இந்த டைமை டெடிகேட் பண்ணியிருக்கேன். இந்த 8 hours நான் இயேசுக்காக, அந்த உலக மனுஷனுக்காக அல்ல, நான் கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை டெடிகேட் பண்ணியிருக்கேன். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை. ஆண்டவர் அதே இடத்துல என்ன பண்ணுவாரா, நம்ம தலையை உயர்த்துகிற ஒரு தேவன். அவர் என்ன பண்ணுவாரா, இந்த இடத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு துதியின் உடையை கொடுப்பாரா. நீங்க துதிக்க 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 உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த எரிகோ வால் அப்படியே மெழுகு மாதிரி உருகி போகும். யார் உங்களுக்கு விரோதமாக நின்று உங்களுக்கு ஒரு வம்பு கொடுத்தாங்களோ அவங்கள தேடினாலும் நீங்கள் பார்க்காதபடி கர்த்தர் அவங்களை புரட்டி போடுவார். அதுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணவே வேண்டாம். அதுக்காக நீங்கள் சோர்ந்து போய் வீட்டில் உட்கார வேண்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஷெடியூலில், நான் இயேசுவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணேன், அந்த டைமை அவருக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன், நான் ப்ராம்ப்டாக அந்த டைமில் அவரோட போய் உக்காருவேன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக எழும்பி கிருபையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, யோபு 37:23 பார்க்கும்போது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரா, ஒடுக்க மாட்டார். இங்க பார்க்கும்போது யோபுனுடைய சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு செல்வ சீமான். ஆனால் ஓவர் நைட் எல்லாம் ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்து போனான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார்கள், பணத்தினால வசதினால என்ன இருந்தாலும், எது இருந்தாலும் நம்மளை அது உயர்த்த முடியாது. நீ அவரையே நம்பி இருக்கிறது நிமித்தம் அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரப்பா, ஒடுக்கி போட மாட்டார் என்று சொல்லி அந்த நண்பர்கள் அவரோட ஆறுதல் கொடுக்குறாங்க. அவங்க தலையில் புழுதிகளை போட்டுக்கொண்டு பழைய காலத்தில் துக்கம் அப்படியாய் கொண்டாடினாங்க. அவனுடைய இழப்பு அத்தனை பெரிய இழப்பு.
நம்ம நிறைய நேரம் புலம்ப ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தான் அப்படி வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புலம்பலின் கீதம் இல்லவே இல்லை. யோபுக்கு வந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரலங்க. அருமையான என் தேவ சன்னமே, ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தையில் வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. உங்களுடைய பிரச்சனை வருகிற வேளை எங்கேயும் அலைந்து தெரியாதபடி உன் அறையின் கதவை பூட்டி கொண்டு கர்த்தரை நோக்கி பேசுங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் திருப்பி எடுத்து பாருங்க. துதியின் கீதங்களை வாய்த்து சாம்ஸ் 136 ரீட் பண்ணி பிரைஸ் பண்ணுங்க. எகிப்து ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்த பொழுது அவர்கள் பட்ட எல்லா பாடுகளும் தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை சொல்லி 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 நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மாற்றி போடுகிற ஒரு தேவனா நீங்கள் அப்படி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்ல. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வதில்லையா? நிச்சயமாய் செய்வார். எஸ், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த செய்தியின் தலைப்பு நீதியின் தேவன். இன்னைக்கு உனக்கு ஒரு நீதி வேணும் என்றா நீங்க அவருடைய சைட்ல பர்ஃபெக்டா இருக்கும்போது, அவருக்கு முன்னாடி நீங்க உத்தமமாய் நிற்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் விசாரித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, நீர் நீதியின் தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்த எல்லா அநீதிக்கும் இந்த நாளில நீர் நியாயம் கொண்டு வருகிறதற்காய் சோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உண்மையே பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறுரூபம் உண்டாகிறதற்காய் சோத்திரம் சுவாமி. காக்கிற தேவன் எங்களை அருகாமையில கடந்து வந்திருக்கிறதற்காக இதோ கர்த்தாவே. எஸ் லார்ட். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை கொடுத்து நீர் சொல்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும். எஸ், அதை நீங்கள் உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. உங்க நாலேஜுக்கு அது எட்டாது. இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இதோ மரித்து போயிருக்கிற உன் சூழ்நிலையை இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் ஒரு மறுரூபத்தை உண்டாக்குனதுக்காய் சோத்திரம் சுவாமி. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, சகலமும் புதுப்பிக்கப்படுகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் நீதி செய்யும்படியாய் உம்முடைய வலது கரத்தை உங்கள் பிள்ளைகள் மேல வைத்ததுக்காய் சோத்திரம் சுவாமி. சூரியன் உதிக்கும் பொழுது அத்தனை ஒரு ஒளி கதிர்கள் வெளியே வரும். அந்த வெளிச்சம் வரும்போது எல்லா இருளும் மாறி போகிறது. இன்று இயேசுவே உங்களுக்கு வெளிச்சமாய் கடந்து வந்திருக்கா. உன் துக்கத்தை அவர் முடித்து போடுகிறேன் சொல்கிறார். எந்தெந்த பகுதியில் எஸ் உன்னுடைய வாழ்க்கையில அநீதிகள் ஏற்பட்டு எஸ் கவலையோட கண்ணீரோட அமர்ந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உன்னை விடுவித்தேன், இனி நீ தீங்கை காண்பதில்லைன்னு சொல்றாரு. அப்யஹோ துரு கால்வா சந்தர பாஷி காலவாலவாலா. எஸ், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகளை அவர் உடைக்கிறார். உங்களுக்காக குறிப்பிட்ட அந்த வாசலுக்குள்ள உங்களை கொண்டு போவேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில சுவாமி நீர் ஒரு ஆண்டவரே மகிமையை கொடுத்து, ஆண்டவரே ஒரு கிரேட் வாக்கு தத்தத்தை கொடுத்து, அப்பா மிக 2:13 வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த வாக்கு தத்தத்தின் படியே பிள்ளைகளை விசாலத்துல வைக்க போறதற்காய் சோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி 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 சோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.